மும்பையில் இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன்றைக்கும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நடந்த அமானுஷ்யமான இன்சிடென்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையாக கேட்க போகிறோம். இந்த கதை மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஸோ குழந்தைங்க யாரும் இந்த கதையை கேட்க வேண்டாம். 2019 ஜூன் மாதம் மும்பையில் பயங்கரமான மழை. இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் மத்தியானம் சர்பஜித்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அந்தேரியில் இருக்கிற ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுடைய ஓனர். அவங்க பேர் லக்ஷ்மி. இவங்க தான் சர்பஜித்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ்க்கு வரணும், என்னோடய ஸ்டுடியோவுக்கு வரணும், எங்களோட ஆஃபீஸில் நிறைய அமானுஷ்யமாக நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க. இந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் சர்பஜித்தும் அவங்க டீமும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டுடியோவுடைய ஓனரே ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கூட ஃபோன் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்களே வந்து பர்சனலாக நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆஃபீஸில், அவங்களுடைய ஸ்டுடியோவில் லக்ஷ்மியும் சரி, அவங்களோட எம்ப்ளாயீஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அமானுஷ்யங்களுடைய இன்டென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்பஜித், சாவியோ, பூஜா இவங்க 3 பேருமே லக்ஷ்மியோடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. இவங்க 3 பேருமே என்ன டிசைட் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசிட், இனிஷியலாக பண்ணுற விசிட் வந்து ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்குக்காக இருக்கட்டும், நம்ம அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு பார்ப்போம், உண்மையிலேயே அங்கே ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணுற விசிட்டை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வச்சுக்கலாம், முதல்ல நம்ம போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 3 பேருமே லக்ஷ்மியோடைய ஸ்டுடியோவுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னா, மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சின்ன சந்து போகுது, குட்டி சந்து தெரு. அந்த தெருவுக்குள்ளாரையே ஒரு 100 அடி கிட்ட நடந்து போனாதான் இவங்க ஸ்டுடியோவுடைய பில்டிங் வருது. அந்த தெருவில் இருக்க எல்லா பில்டிங்குமே ரொம்ப நெருக்கமாக ஒட்டின மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் நடுவில் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த தெருவுடைய சைஸுமே கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. காரெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு வர முடியாது. அதனால் அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, மெயின் ரோட்லேயே காரை நிறுத்திட்டு இந்த தெருவில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ வந்து வருது. ஸ்டுடியோ முன்னாடி போய் நின்று பார்த்தா தெரியுது, அந்த ஸ்டுடியோ நல்லா பெருசாக தான் இருக்குது. கட்டடங்கள்லாம் ஒட்டி இருக்கே தவிர அந்த ஸ்டுடியோவுடைய இடம் நல்லா பெருசாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டாப் ஃப்ளோர் அப்படின்னு 3 ஃப்ளோர் இருக்குது அந்த பில்டிங்கில். அந்த ஸ்டுடியோவுக்கு உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது என்னென்னா, அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டாப் ஃப்ளோர்லேயும் சில ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியவே வருது. போனதுக்கப்புறம் அங்கே லக்ஷ்மி வந்து இவங்க 3 பேரையுமே கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அவங்களுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஃபார்மலாக இனிஷியல் டாக்கெல்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு சும்மா அவங்க ஆஃபீஸை வந்து சுற்றி காட்டுறாங்க. இத்தனை ரெக்கார்டிங் ரூம் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, நாங்கள் இங்கே வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறோம், டப்பிங் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் எங்களுடைய ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சில ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு, சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நாங்கள் வாடகைக்கு கூட விடுவோம், ரெண்ட்டுக்கு விடுவோம், எங்களோட ஸ்டுடியோவில் இப்போதைக்கு இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நீளமான ஒரு காரிடர் இருக்குது. அந்த காரிடரோட 2 பக்கத்துலேயுமே நிறைய ரூம், குட்டி குட்டியாக நிறைய ரூம். அந்த ஒவ்வொரு ரூமுமே சவுண்ட் ப்ரூஃப்டு ரூம் தான் எல்லாமே. அந்த ஒவ்வொரு ரூம்லேயுமே விதவிதமான ஒர்க் பண்ணுறாங்க. சில இதில் வந்து எடிட்டிங் பண்ணுறாங்க, சில இதில் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, டப்பிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லையும் விதவிதமான ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த காரிடரில் வந்து ரொம்ப டிம்மான லைட்டு தான் எரியுது. அந்த காரிடரோட லாஸ்ட்டில் S3 அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை தான் லக்ஷ்மி வந்து காட்டுறாங்க. இந்த ரூமில் தான் அந்த அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது, நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கேபினுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த S3 ரூமுக்கு முன்னாடி மேலே சீலிங்கில் ஒரு குட்டியான ஒரு மஞ்சள் லைட் எரியுது. அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி தான் அந்த ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே இருந்திருக்கு. லக்ஷ்மியுடைய கேபினுக்கு போயிட்டு இவங்க 3 பேரும் பேசும்போது லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை உங்களுக்கு இப்போ நான் சுற்றி காட்டிட்டேன், ஆல்ரெடி வந்து நான் ஃபோனில் கூட எங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொன்னேன், இப்போ வந்து நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு எங்களுடைய பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டாப் ஃப்ளோர்லேயும் ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நிறைய படங்கள் வரதுனால சவுண்ட் ரெக்கார்டிங்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் நிறைய ஸ்டுடியோ ரூம் வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் கீழேயும் மேலேயும் நாங்கள் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான்
ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. பொதுவாகவே சினிமாக்களுக்கு பகல் ராத்திரின்னு நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே இருக்க ரூம் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் ரூம். வெளியில் என்ன சத்தம் போட்டாலும் உள்ளார கேட்காது, அதுபோல் உள்ளார இருக்க சத்தமும் வெளியே கேட்காது. அந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப்டு ரூம் தான் இங்கே இருக்க எல்லா ரூமுமே. அந்த மாதிரியான ஒரு ரூம் தான் இந்த காரிடரில் இருக்கிற S3, அந்த கடைசி ரூமு. அந்த S3 ரூமில் தான் தொடர்ந்து அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்னோடய எம்ப்ளாயி ஒருத்தர் ஒரு நாள் ராத்திரி அந்த ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபுல் ரூமும் இருட்டாக இருக்குது. சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை தலையில் மாட்டிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன ஒர்க் பண்ணியிருந்திருக்காருன்னா எடிட்டிங், வீடியோவையும் ஆடியோவையும் மேட்ச் பண்ணுற அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி போல் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இவரோட ஹெட்ஃபோனில் திடீர்னு ஏதோ ஒரு லேடி வந்து கத்தி கதற மாதிரி ஹை பிச்சில் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு மாதிரி இவருக்கு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா ஹெட்ஃபோனில் காதுக்கு உள்ளார வந்து அந்த சத்தம் கேட்டிருக்கு. இவருக்கு நல்லா தெரியும், வெளியில் சத்தம் போட்டால் உள்ளார கேட்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது வந்து இந்த சத்தம் ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்குது அப்படிங்கிறது. இவருக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, வீடியோக்கும் ரன் ஆகிட்டு இருக்க வீடியோக்கும் ஆடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு என்ன இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிவைண்ட் பண்ணி திருப்பியுமே அந்த ஆடியோவை போட்டு கேட்குறாரு. அப்போ அந்த சத்தம் இல்லை. என்னடா இப்போ அந்த சத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு டிலேவாக அதே லேடி கத்தி கதற சத்தம் கேட்டிருக்கு. 2வது முறை இப்படி நடக்கும்போது பயந்துக்கிட்டு அவர் சிஸ்டத்தை எதுவுமே பண்ணலை. அன்றைக்கி நைட்டை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைல்ஸை எடுத்து போட்டு பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக நார்மலாக இருக்குது, எந்த சத்தமுமே வரல. இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இன்னொரு எம்ப்ளாயி வந்து லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாராம். அவருக்கு என்ன பழக்கம்னா, மார்னிங் கொஞ்சம் டிலேவாக ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நைட்டு லேட்டாக இருந்து ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாராம். அப்படி முடிச்சு கொடுக்கும்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்லேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போகிறது வழக்கமாக இருந்திருக்கு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி இவர் 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு வேலை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுருந்துருக்காரு. அந்த ரூம்லேயுமே இவர் மட்டும்தான் இருந்திருக்காரு, கூட வேறு யாருமே கிடையாது. டேபிள் மேலே சாப்பாடை வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரலான்னு உட்காந்துருக்காரு. அவர் உட்காரலான்னு இருந்த சேரை யாரோ பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டாங்க டக்குன்னு. இவருக்கு அது தெரியாமல் தொப்புன்னு கீழே விழுந்து தரையில் நல்ல அடி, வலி தாங்க முடியாமல் அவர் தரையில் கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த ரூமில் இவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு லேடி வந்து கிண்டலாக சிரிக்கிற மாதிரி, கீழே விழுந்துட்டா சிரிப்பாங்களா அந்த மாதிரி கிண்டலாக ஒரு ஃபீமேல் வாய்ஸ் சிரிக்கிற சத்தம் கேட்டிருந்திருக்கு. இவர் பயந்து அடித்து அந்த ரூமை விட்டு ஓடி போனவர் தான். மறுநாள் வந்து தான் லக்ஷ்மி கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்ஷ்மியோட கேபின் வந்து கிளாஸில் தான் ஆயிருக்கு. அவங்க கேபினில் உள்ளார உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கேபினுக்கு வெளியில் வந்து தண்ணி குடிக்கிற அந்த டிஸ்பென்சர் இருந்திருக்கு, வாட்டர் டிஸ்பென்சர். அதுக்கு மேலே ஒரு எவர் சில்வர் டம்ளரை கவுத்து போட்டு வச்சுருந்துருக்காங்க. லக்ஷ்மி கண்ணு முன்னாடியே அந்த டம்ளர் அப்படியே மேலே போய் யாரோ ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஒரு இன்விசிபிளான ஒரு பர்சன் டம்ளரை ஹோல்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த டம்ளர் அப்படியே அந்தரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே மிதந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்திருக்கு. தண்ணி குடிக்கிற மிஷினுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, தனியாக தான் அது இருந்திருக்கு. ஏதோ ஒரு பேப்பர் கப்பு காற்றுல கீழே விழுந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய எவர் சில்வர் டம்ளர் எப்படி விழுவும்? அதுவும் அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்தரத்தில் மிதந்துட்டு கீழே விழுந்திருக்கு. இது லக்ஷ்மியை அவங்க கண்ணால் பார்த்தேன், நானே இதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த டீம் மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது, இங்கே நடக்கிற இந்த அமானுஷ்யத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நாங்கள்லாம் இப்போ 6 மணிக்கு மேலே சன் செட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ரெஸ்ட் ரூமே போகிறதில்ல. ஏன்னா இந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா S3ன்ற அந்த ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அதனால எல்லாருமே பயப்படுறாங்க, பாத்ரூம் போகிறதுக்கு கூட எல்லோரும் பயந்துக்கிறாங்க. என்னோட எம்ப்ளாயீஸ் யாருமே நைட் ஷிஃப்ட் இப்போ ஒர்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இங்கே பேய் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்ட ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் நைட்டு வந்து எங்கள் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுவாங்களே தவிர என்னோட எம்ப்ளாயீஸ் யாருமே வரதில்லை. இப்போ எனக்கு பிரச்சனை வந்து இதெல்லாம் கூட கிடையாது,
உங்களுக்கே நல்லா தெரியும், சினிமா ஃபீல்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாக இருப்பாங்க. எங்களோட ஸ்டுடியோவில் வந்து ஆன்மாக்கள் இருக்குது, ஆன்மாக்களோட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியில் வந்து பரவிடுச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதனால் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஒருவேளை படம் வந்து ஃப்ளாப்பாக போயிடுமோ, ஃபெயிலியர் ஆயிடுமோ, படம் ஓடாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு எங்களுக்கு இப்போ படங்களே வரதில்லை, ஸ்டுடியோவுங்களால் ரெண்ட்டுக்கு விடுறது கூட கஷ்டமாக இருக்குது, ப்ராஜெக்ட்ஸே இல்லை, இப்படியே போச்சுன்னா இது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் இப்போ கீழேயும் சரி மேலேயும் சரி ரெனோவேட் பண்ணி நிறைய ரூம்ஸ் எல்லாம் வேறு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திடும்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களை இந்த அளவுக்கு நான் கூப்பிட்ருக்கேன். எவ்வளோ காசு செலவானாலும் சரி, இங்கே இருக்கிற ஆன்மாவை வந்து நீங்கள் எங்களுக்கு துரத்தி கொடுத்துருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிவிடுங்க. பழையபடி என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இந்த ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சர்பியன் டீம் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சர்பியா அவங்க டீமும் ஒரு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. எங்களுக்கான ஃபீஸ் வந்து இவ்வளோ ஆகும், உங்களால் இந்தளவு பே பண்ண முடியுமா அப்படின் போது அந்த ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக இருந்தால் கூட ஃபுல் அமௌண்ட்டை வந்து லக்ஷ்மி இந்த டீமுக்கு பே பண்ணிடுறாங்க. நான் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணிட்டேன், உங்களை நம்பி தான் நான் அதை பண்ணியிருக்கேன், நீங்கள் இது எங்களுக்கு இதை ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொன்னதுனால இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, இன்றைக்கி நாங்கள் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் வந்தோம், எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, நாளைக்கு மத்தியானம் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணித்தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் அவங்களோட ஆஃபீஸுக்கு இப்படி வந்துட்டாங்க. மறுநாள் மத்தியானம் இவங்க 3 பேருமே இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு லக்ஷ்மியோடைய அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே லக்ஷ்மியோடைய ஹஸ்பண்ட் கிரீஷ் அப்படின்றவர் அங்கே தான் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து லக்ஷ்மி இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறைய அமானுஷமாக நடக்குதுல்ல, அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, இனிமேல் நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி, கிரீஷ், டீம் மெம்பர்ஸ் 3 பேர், இவங்க 5 பேருமே அந்த கிளாஸ் கேபின், நேற்று லக்ஷ்மியை மீட் பண்ண அந்த கிளாஸ் கேபின்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியோடைய ஹஸ்பண்ட் கிரீஷ் அப்படிங்கிறவர் நல்ல ஹைட்டாக இருக்கார், குண்டாக இருக்கார். அவரை பார்த்து பேசும்போது ரொம்ப நார்மலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிரித்து பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசுகிறாரு. உங்களை பற்றி லக்ஷ்மி நிறையா சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது, ப்ரொடியூசர்ஸ்லாம் பயப்படுறாங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி கூட இருக்குது. அப்போ அந்த கிரீஷ் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமில் உட்காந்துருக்கும் போது அவருடைய லேப்டாப்பில் சில ஃபைல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி இந்த 3 பேருக்குமே காட்டுறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன ஃபைல், இது என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல 3 பேருக்கும். இவர் அவரோட பாக்கெட்டில் இருந்து அவருடைய ஃபோனை எடுத்து ஃபோன்லேயும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறீங்கல்ல ஒரு ஃபைலை, அது என்ன ஃபைல்னா சவுண்டோட வேவ் ஃபார்மேட், இமேஜஸாக ஆடியோவை வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த ஃபைலில் தான் அன்றைக்கி ராத்திரி அந்த S3 ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆடியோ வீடியோ மேட்ச் பண்ணும்போது அந்த ஆடியோவில் ஏதோ ஒரு லேடி கத்துற மாதிரி சத்தம் கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சத்தம் எந்த இடத்துல வருது, ஏன் இப்படி வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆடியோ ஃபைலை வேவ் ஃபார்மேட்டுக்கு மாற்றி இமேஜ் மாதிரி, அந்த ஆடியோவே இமேஜ் மாதிரி ஆக்கி அதை பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த ஃபீமேல் வாய்ஸ் கேட்டுச்சோ அந்த இடத்த இவர் ஃபோட்டோ மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோவை தான் கிரீஷ் வந்து தன்னோட மொபைலில் காட்டுறாரு. அப்படி காட்டிட்டு இப்போ காட்டுற லேப்டாப்பில் காட்டுற அந்த ஆடியோ ஃபைல் வந்து நார்மலாக இருக்குது. ஃபோட்டோவில் இருக்கிற ஆடியோ ஃபைலில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஹை பிச்சில் ஒரு வாய்ஸ் நோட் இருக்கிறதுக்கான இமேஜ் இருக்குது. இதை பார்த்த உடனே வந்து சாவியம் வந்து சொல்கிறாரு, ஆமாம் குறிப்பாக இந்த இடத்துல ஏதோ பெரிய ஒரு ஹை பிச் நோட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னும் போது கிரீஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு கத்தனை சத்தம் கேட்டுச்சு. இது வந்து நாங்கள் இது வரைக்கும் சொன்ன கதை, நீங்கள் கதையாக மட்டும்தான் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க, ஆனால் நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸையே கொடுக்குறேன், இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எங்கள் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு நாங்கள் ஆன்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த ஆன்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்றதை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃபை வந்து கொடுக்குறாரு. இந்த ரெண்டத்தையும் பார்க்கும்போது தான் இவங்க 3 பேருக்குமே புரிய வருது, இவங்க சொன்னதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸையும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்கும், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் சர்பஜித்துக்கு இந்த கிரீஷை வந்து பார்க்கும்போதும் சரி,
அவர் பேசும்போதும் சரி, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் வந்து ஃபீல் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் பாராசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷங்களை சுற்றியுமே ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆரா ஆரா அப்படிங்கிற அந்த ஒளிவட்டம் வந்து சாதாரணமாக நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது. சம் சைக்கிக் பவர்ஸ் இருக்கிறவங்களால அதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஒரு பர்சனை சுற்றி இருக்கிற அந்த ஆரா நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத சைக்கிக் பர்சன்ஸால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நல்ல எண்ணங்களோட ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கிறவங்களோட ஆரா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும். இதுவே நெகட்டிவ் தாட்ஸை அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், கெடுக்கலாம், அந்த மாதிரி எல்லா கெட்ட எண்ணத்தோட ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு தான் வெளியில் மறைச்சி மாஸ்க் போட்டுட்டு சிரித்து ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஆரா ஒளிவட்டம் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷனோட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சர்பஜித்க்கு இந்த கிரீஷ் கிட்ட இருந்து ஏதோ சம் நெகட்டிவ் வைப் வரா மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. கிரீஷ் வந்து சரி கிடையாது, இவ்வளோ பேசினா கூட இந்த ஆஃபீஸில் நடக்கிற அமானுஷ்யத்துக்கும் கிரீஷுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ, இந்த பர்சனை பார்க்கும்போதும் சரி, இவர் கூட பேசும்போதும் சரி, ஒரு நல்ல அபிப்பிராயம் என் மைண்டில் வரலை, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வருது அப்படின்னு சொல்லி சர்பஜித் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இந்த டீம் மெம்பர்ஸ் 3 பேரும் லக்ஷ்மி கிட்டேயும் கிரீஷ் கிட்டேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னென்னா உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி கொஞ்சம் சாயங்காலம் சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்ப சொல்லிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஃப்ளோரும் சரி, இல்லை மேலே இருக்க ஃப்ளோரும் சரி, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே அந்த கட்டட வேலை செய்ய வந்தவங்க, கரண்ட்டில் வேலை செய்ய வந்தவங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ண வந்தவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே சத்தம் தான். ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்கள் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுப்பிச்சி வச்சுருங்க. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல யாருமே இருக்க வேண்டாம், சத்தமும் கூட எதுவுமே இல்லை அப்படின்னா தான் எங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து நாங்கள் ஈஸியாக எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த கிரீஷ்கிட்டையும் லக்ஷ்மிகிட்டையும் கேட்குறாங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எங்கே இருப்பீங்க, உங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கா, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கிரீஷும் லக்ஷ்மியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாப் ஃப்ளோர் மாடியில் இருக்கிற ஃப்ளோரில் ரெனோவேஷன் ஒர்க் வந்து பாதி தான் பண்ணியிருக்காங்க, பாதி இடத்துல தான் ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பாதி ரூம்ஸ் வந்து பழைய ரூம் செட்டப்லாம் அப்படியே தான் இருக்குது, ஸ்டுடியோ செட்டப் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிறோம், நான், லக்ஷ்மி, அப்புறம் இவங்க எம்ப்ளாயீஸ்லேருந்து ஒரு 3 பேர், நாங்கள் 5 பேர் வந்து மேலே இருந்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 1 ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஃபீஸ் ஃபுல் பில்டிங்கில் இருக்க எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாம் போயிட்டாங்க, அந்த கட்டட வேலை செஞ்சு வந்தவங்க அவங்கெல்லாம் கூட எல்லாருமே கிளம்பிட்டாங்க. மணி வந்து ஒரு 6 மணிக்கிட்ட ஆகுது. இப்போது வெளியிலையும் நல்லா இருட்டிகிட்டே வருது, மழை பெய்கிற மாதிரி மேகமெல்லாம் கூட கூடி ஒரு மாதிரி இருட்டு, சாயங்காலம் ஆகும்போது வர இருட்டுன்னு சொல்லி அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாக ஆகிட்டு வருது. இப்போ அந்த ஆஃபீஸ் முழுசாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. லக்ஷ்மி, கிரீஷ், அந்த 3 எம்ப்ளாயீஸ் எல்லாருமே டாப் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கீழேயும் சரி யாருமே கிடையாது. இப்போ சாவியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த என்டையர் பில்டிங்கோடைய மெயின் பவர் கனெக்ஷன் ஸ்விட்சு அதை போயிட்டு அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. எந்த கரண்ட்டோட டிஸ்டர்பன்ஸும் நமக்கு வரக்கூடாது, இந்த கேஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்விட்சையும் அவர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டாப் ஃப்ளோர், எந்த ஃப்ளோர்லேயும் கரண்ட்டே கிடையாது, லைட்டே கிடையாது. அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியில் ஸ்ட்ரீட் லைட்டில் எரிஞ்சு வர வெளிச்சமும், பக்கத்து பில்டிங்கில் எரியிற அந்த லைட்டு வெளிச்சமும் மட்டும்தான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரே லைட் சோர்ஸாக இருக்குது. இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தனியாக இருக்கிறாங்க, இருட்டாக இருக்குது. அப்போ இவங்க 3 பேரில் பூஜா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கிரீஷ் லக்ஷ்மி கூட பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ கிரீஷ் கிட்ட ஒரு நெகட்டிவ் வைப்பை நான் ஃபீல் பண்ணேன், உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாவது தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பூஜா அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் சாவியும் சொல்கிறாரு, கரெக்டாக நானும் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்குமே அப்படி தோணுச்சு, கிரீஷ் வந்து சரி கிடையாது, இங்கே நடக்கிறதுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சாவியோ பூஜா இவங்க 2 பேருமே சைக்கிக் பர்சன்ஸ். ஸோ இவங்களுக்கு கிரீஷோட ஆரா தெரிஞ்சு அவருடைய வைப்ரேஷனை உணர்ந்துக்கிறது வந்து ஒரு அதிசயமே கிடையாது, அவங்க இயல்பு தான், அவங்களால அதை பண்ண முடியும். இவங்க கூட ட்ராவல் பண்ணதுனாலேயோ என்னவோ சர்பிக்குமே இந்த தாட் வந்து வந்திருக்கு.
இப்போ சாபியமே சொல்கிறாரு, எனக்கும் நீங்கள் சொல்கிறதபடி எனக்குமே கிரீஷ் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை நானும் ஃபீல் பண்ணேன். ஆனால் கூட நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்ன, நம்ம வந்துட்டோம், நமக்கு இவங்க பேமெண்ட்டை கூட ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் வந்து கிரீஷ்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதில் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபி சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஆளுக்கு ஒரு திசையாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா ரூமுக்குள்ளேயுமே போய் பார்க்குறாங்க. எந்த ரூம்லையாச்சும் அமானுஷ்யமாக ஏதாவது தெரியுதா, ஆவிகளோட நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒவ்வொரு ரூம்குள்ளரையும் போய் பார்க்குறாங்க. இதில் பூஜாவுக்கு இருக்கிற ஒரு சைக்கிக் பவர் என்ன அப்படின்னா, அவங்க எந்த ஒரு பொருளை டச் பண்ணாலுமே அந்த பொருளை வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி அந்த ரூமில் பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி இவங்களுக்கு தெரிய வரும். ஒன்று அந்த பொருட்களே எங்ககிட்ட சொல்லலாம், இல்லை அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் பூஜா கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். அதனால் பூஜா போயிட்டு ஒவ்வொரு ரூம்லேயுமே அந்த சவுண்ட் ப்ரூஃப்டு ரூமில் இருக்கிற சுவர் எல்லாமே தொட்டு பார்க்குறாங்க. அங்கே டேபிள், லேப்டாப், மைக்கு எல்லா பொருளையுமே தொட்டு தொட்டு பார்த்து ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சாவியாவும் ஒரு டைரக்ஷனில் இருக்காரு. சர்பஜித் அவரோட கையில் கோஸ்ட் மீட்டர், அந்த ரீடிங் இஎம்எஃப் மீட்டரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு சிக்னல் ஏதாவது கிடைக்குதா, இந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த காரிடரோட கடைசியாக இருக்கிற S3, இது நாள் வரைக்கும் ஆன்மாக்கள் வந்து அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸும் சரி ஓனரும் சரி சொன்ன அந்த S3 ரூமுக்கு உள்ளார சர்பஜித் இந்த கோஸ்ட் மீட்டர் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த ரூமுக்கு போன அடுத்த செகண்ட்லேயே அவருடைய மீட்டரில் ரீடிங் கிடைச்சிருச்சு. அந்த ரூம்குள்ளே ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறது சர்பிக்கு இப்போ ஷோராக தெரியுது. அந்த ரீடிங் கிடைக்கும் போதே சர்பஜித்க்கு பின்னாடியே சாவியோ பூஜா இவங்க 2 பேருமே அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அந்த குட்டி ஸ்டுடியோ ரூமுக்குள்ளார இப்போ இவங்க 3 பேர் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது பூஜா அந்த ரூமுக்கு வந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவை என்னால் நல்லாவே உணர முடியுது, அது எங்கே இருக்குது அப்படின்னா மேலே சீலிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட சீலிங்கில் ஒரு இடத்த வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஆன்மா இருக்குது, அது ஒரு கருப்பு புகை மாதிரி அந்த உருவம் அந்த சீலிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ சர்பஜித்தோட கோஸ்ட் மீட்டரில் ரீடிங் நல்லா தெரியுது. 3 பேர் அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த 3 பேருக்கும் தொண்டையெல்லாம் அப்படியே அடைக்க ஆரம்பிக்குது, நெஞ்செல்லாம் அப்படியே டைட்டாக ஆகுது. இதோ ஒரு 10 பேர் நம்மளை பிடிச்சி இறுக்கி அப்படியே அழுத்துனா டைட்டாக ஹோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும், மூச்சு திணற மாதிரி. இந்த ஃபீல் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ரீஃபை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ, நம்ம ரொம்ப நேசிச்ச பயங்கரமாக டீப்பாக லவ் பண்ண ஒரு பர்சன் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். நமக்கு அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்கும், அழுது அழுகையே நின்றுடும், நெஞ்செல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கும், நம்மளை யாரோ டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இனி நாமளே எதுக்கு உயிர் வாழணும், நம்ம லவ் பண்ண பர்சனே இல்லை, நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எப்படி ஒரு வேதனையான ஒரு மனநிலையில் இருப்போம். அந்த மனநிலை தான் இப்போ அந்த ரூமில் நிற்கிறவங்க 3 பேருக்குமே வருது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கடந்து வந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே ரீகால் ஆகி ஒவ்வொருத்தவங்களும் அந்த எக்ஸ்ட்ரீம் க்ரீஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதை அவங்க 3 பேராலையும் தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது, நம்ம செத்துடலாம் அந்த நிமிஷம், நமக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற மாதிரி அவங்க 3 பேருக்குமே ஃபீல் வருது. அந்த நேரத்தில் சாவியா வந்து கத்துறாரு, என்ன நடக்குது இந்த ரூமில், நான் ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாவியை கேட்கும்போது சர்பஜித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே இருக்கிற அந்த பொண்ணோட ஆன்மா தான். அந்த ஆன்மா தான் நம்மளை இந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது. ஒன்று அந்த பொண்ணோட இமோஷனை நமக்குள்ளே திணிக்க பார்க்கலாம், இல்லை பொண்ணோட ஆன்மா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கலாம், அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுது. இது 2மே ரீசன் இல்லைன்னா அந்த ஆன்மாவுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல,
நம்மளை இங்கிருந்து விரட்டி விட்டுரும் அப்படின்றதுக்காக கூட ஆன்மாக்கள் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி சர்பி சொல்றாரு. இப்படி சர்பி சொன்ன அடுத்த செகண்ட் அவங்களுக்கு இருந்த அந்த இமோஷன், அந்த ஃபீல் வந்து ஸ்டாப் ஆயிடுது. எல்லாரும் இப்போ நார்மலாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ரூமில் நிற்கிற எல்லாருமே 3 பேருக்குமே எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த இமோஷன் அவங்கக்கிட்ட இல்லை. நார்மலாக இருக்காங்க ஃபீல். இப்போது சர்பி அந்த இருட்டு ரூமுக்குள்ளார ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போயிட்டு சீலிங்கை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி சர்பி கண்ணுக்கு அந்த ஆன்மா தெரியல, பூஜாவுக்கு தான் தெரியும், சர்பிக்கு தெரியாது. சர்பி சும்மா அந்த ரூமில் நின்று அந்த சீலிங்கை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இறந்து போயிட்ட, அதுக்கு ரீசன் என்னன்றத நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நீ எங்ககிட்ட ஏதாவது காண்டாக்ட் பண்ணி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா நீ பேசு, நாங்கள் கேட்குறோம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் நீ இறந்து போயிட்ட அப்படிங்கிறதுனால நீ இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடாது. அட் எனி காஸ்ட் நீ வந்து இந்த வேர்ல்டில் இருக்க முடியாது. நீ ஆன்மாவோட உலகத்துக்கு போய் தான் ஆகணும். நீ இறந்து போயிட்ட, இந்த உலகத்தில் உன்னால் வாழவே முடியாது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலோ இல்லை அந்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கு உனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் எங்ககிட்ட சொல்லு, அதை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறோம். எப்படியா இருந்தாலும் நீ இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சர்பஜித் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூஜா வந்து சர்பியவும் கிராஸ் பண்ணி அந்த ரூமோட ஒரு கார்னர்கிட்ட போய் நின்றுட்டு மேலே அப்படியே சீலிங்கை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து பூஜா சர்பிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய டிவைஸை எடுத்து பாரு சர்பி, உன்னோட கோஸ்ட் மீட்டர் இருக்குல்ல அதில் ரீடிங் வருதான்னு பாரு. ரீடிங் வராது அப்படின்றாங்க. இவரும் எடுத்து பார்க்குறாரு, அதில் ரீடிங்கே இல்லை. அப்போ அந்த பொண்ணோட ஆன்மா எங்கே போச்சு, அது இங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணோட ஆன்மா வந்து போயிடுச்சு, அவள் இங்கே இல்லை, நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு அவள் விரும்பலை. அந்த ஆன்மா வந்து ஒரு பயங்கரமான கோபத்தில் இருக்குது. ஆனால் அந்த கோபம் வந்து நம்ம மேலே கிடையாது, இந்த ஆஃபீஸில் இருக்க சில பேர் மேலே தான் அந்த பொண்ணுக்கு கோபம், அந்த பொண்ணோட ஆன்மாவுக்கு கோபம், நம்ம மேலே கிடையாது. இப்போதைக்கு அந்த ஆன்மா வந்து போயிடுச்சு, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு பூஜை சொல்கிறாங்க. இப்போ சர்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இதுதான் நான் ஒரு நல்ல டைம், இங்கே இருக்க ஆன்மா போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலைப்படி என்ன, ஆன்மாக்களை விரட்டுறது தான். அதுவே போனாலும் சரி, இல்லை நாம் அதுக்கிட்ட எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியும் அது கேட்கல, ஹெல்ப் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நம்ம வந்து வெளியே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்குமே ஸ்பிரிட் சீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதாவது மந்திர கட்டு போட்டு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை சொல்லி அந்த ஃபுல் ஃப்ளோரையுமே கட்டி வச்சிடுறாங்க. ஈவன் அந்த ரெஸ்ட் ரூமை கூட அவங்க மிச்சம் வைக்கல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மூளை முடுக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பவர்ஃபுல்லான மந்திரங்களை சொல்லி எந்த ஆன்மாவாலையும் உள்ளவே வர முடியாதபடி கட்டி வச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு ராத்திரி ஒரு 2 மணிக்கிட்ட வந்துடுது. அவங்க முழுசாக கட்டிட்டு அதுக்கப்புறமும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறாங்க, இங்கே ஏதாவது ஆன்மாக்கள் வந்து உள்ளே எதுவும் ட்ராப் ஆகிருக்கா அப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எந்த ஒரு ஆன்மாவுமே இல்லை. இவங்க மந்திரக்கட்டு போட்டுட்டதுனால வேறு எந்த ஆன்மாவாலையும் இனி அந்த ஃப்ளோருக்குள்ளே வரவும் முடியாது. இதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மேலே மாடியில் அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க லக்ஷ்மி, கிரீஷ் இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவும் சரி, நாளைக்கு சன்ரைஸ் ஆகுற வரைக்குமே யாருமே கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகாதீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா டைரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே யாருமே உள்ளே போகாதீங்க. நாங்கள் வந்து கட்டி வச்சுட்டோம், இனி ஆன்மாக்கள்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு சுடு தண்ணியில் உப்புக்கல்லை போட்டு அந்த தண்ணியில் தான் குளிப்பாங்களாம். ஆன்மாக்களை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சம் ரெசிடியூஸ் வந்து இவங்களை ஒட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உப்புக்கல்லை வந்து சுடு தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு ஒரு டார்க் ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த நெருப்புக்கிட்ட இருந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கேதர் பண்ணி மெடிடேட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் அவங்களே கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு ப்ரொசீஜர், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது வழக்கம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. 3 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பித்தவங்க தான். காலையில் ஒரு 5 மணிக்கு தூங்க ஆரம்பித்தவங்க
சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அவங்களால எந்திரிக்கவே முடியலையாம். அந்த அளவுக்கான ஒரு தூக்கம். இதுவும் ரொம்ப அந்த ஃபுல் டேவுமே வந்து ஒரு டார்க் நைட் மாதிரி இவங்களுக்கு கழிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல கூட இந்த கேஸ் சார்ந்த ஏதோ ஒரு இம்பாக்ட் இவங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு மாதிரி ஃபீல், மனசு ரொம்ப பாரமா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஒவ்வொரு மாசத்தோட எண்டுலேயுமே அந்த மாதம் இவங்க ஹேண்டில் பண்ண எல்லா கேஸை பற்றியும் ஒரு மந்த் அண்ட் மீட்டிங் ஒன்று வைப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த மீட்டிங்கில் வந்து பேராநார்மல் இன்வெஸ்டிகேஷனில் வாலண்டியராக யாராவது வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி இந்த மந்தோட எண்டை மீட்டிங் நடக்கும்போது இவங்க அந்த மந்த் பண்ண எல்லா கேஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த வாலண்டியர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதம் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணோம். அதில் வந்து ஸ்பிரிட் சீல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுபடி ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுச்சுக்குமே நாங்கள் வந்து ஆன்மாக்கள் நுழையாத மாதிரி கட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த பில்டிங்கோட ஓனர் லக்ஷ்மி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் எல்லாருமே ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டுறோம், எப்படி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணோம், இப்போ அந்த மந்திரக்கட்டோடைய இம்பேக்ட் வந்து எந்த மாதிரி அங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக லக்ஷ்மியோடைய ஸ்டுடியோவில் இன்வெஸ்டிகேஷனை முடித்த 6 வாரம் கழித்து ஒரு நாள் காலங்கத்தால் ஏர்லி மார்னிங் சர்பஜித்க்கு லக்ஷ்மி கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலில் வந்து லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த சில வாரமாகவே எங்களுடைய ஆஃபீஸில் வந்து அமானுஷமாக நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் பேயெல்லாம் விரட்டிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அப்படி நடக்குதே. நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி காலங்காத்திலேயே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணுறாங்க. சாபி அவர் வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்த்தா அது வந்து ஒரு கன்னத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி ஒரு மார்க், அந்த இமேஜை தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கன்னத்தில் இருக்க அந்த கையச்சை பார்த்தா ஏதோ நெருப்பில் கையவே அப்படியே நெருப்பில் காட்டி அந்த நெருப்போடு இருக்கிற கையை வச்சு அரைஞ்சா கண்ணை அப்படியே எரிஞ்சு போயிடும், பேர்ன் ஆகி போயிடும். அந்த மாதிரி 5 விரல் பதிஞ்சு இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அந்த பர்சனோட கண்ணமே அப்படியே நெருப்பு வந்த மாதிரி, நெருப்பில் எரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் சாபியே திருப்பி கால் பண்ணுறாரு லக்ஷ்மிக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லக்ஷ்மி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, முதல் நாள் நைட்டு இவங்களோட ஆஃபீஸில் ஒருத்தர் லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நைட்டுங்கிறதுனால அந்த ரூமில் வேறு யாருமே இல்லை, இந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு சிஸ்டத்தில். அவர் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த ரூம் ஏசி ரூம் தான். ஆனால் திடீர்னு ரொம்ப அவருக்கு குளிர ஆரம்பிக்குது. அப்படி குளிர ஆரம்பிக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. இந்த ரூமுக்குள்ளார நம்ம இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் அது ரொம்ப குட்டி ரூம், டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வர முடியாது. ஏன்னா இவர் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காரு. இவர் பெர்மிஷன் இல்லாமல் அந்த டோரை அன்லாக் பண்ணி யாராலையும் உள்ளே வர முடியாது. சைலண்ட்டாக இருந்திருக்கு. இவர் தான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு இப்படி ஒரு ஃபீல் வரும்போது அந்த ரோலிங் சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறாரு. இருட்டு ரூமு, யாருமே இல்லை. இவர் கண்ணுக்கு யாருமே தெரியல. ஏன் நமக்கு இப்படியெல்லாம் தோணுது, கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனால் ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இப்படி உட்காந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவரோட கன்னத்தில் ஓங்கி யாரோ அரைஞ்சிருக்காங்க. பயங்கர ஃபோர்ஸாக ஒரு அறை விழுந்திருக்கு. அவர் அந்த சேரோடு அப்படியே கீழே விழுந்துட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸான ஒரு அறை. பயந்து போய் அந்த ரூமை திறந்து விட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. ஓடி கன்னத்தை பிடிச்சிட்டு ஓடி வந்தால் கண்ணமெல்லாம் எரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு முகத்தை கழுவிட்டு கண்ணாடியில் கன்னத்தை பார்த்தா அப்படியே 5 விரல் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 5 விரலுமே பேர்ன் ஆன மாதிரி இருக்குது. இவர் கன்னத்தை பார்த்தா அப்படியே எரிஞ்ச மாதிரி இருக்குது, நெருப்பு பட்ட மாதிரி அப்படி காயமாய் போயிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவர் போய் லக்ஷ்மியை பார்த்து, பேயெல்லாம் விரட்டிட்டீங்கன்னு சொல்லிங்க, ஆனால் இங்கே இன்னும் ஆன்மாக்கள் இருக்குது, நானுமே இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். இதை தான் லக்ஷ்மி வந்து சர்பஜித் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் பேயை விரட்டிட்டீங்கன்னு சொன்னீங்களே, நேற்று நைட்டு கூட என்னோடய எம்ப்ளாய்க்கு இப்படி ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யலை, என்னை ஏமாற்றி காசு வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து நார்மலாக ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருந்த லக்ஷ்மி இப்போ ரொம்ப சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போவே உடனே வந்ததான் ஆச்சு, நீங்கள் திருப்பி இந்த பேயெல்லாம் விரட்டுங்க அப்படின்னு. அதுக்கு சாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. நாங்கள் ஸ்பிரிட் சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்மாக்கள் அந்த ரூம்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்படி நடக்கவே முடியாது.
திருப்பி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவர் அந்த காலை வந்து கட் பண்ணியிருந்திருக்காரு. அன்னைக்கு மத்தியானமே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் சாவியும் பூஜா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. இப்படி நடக்கிறதுக்கு எப்படி சாத்தியமாகும்? லக்ஷ்மி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. திருப்பியுமே அவங்க ஆஃபீஸில் வந்து ஆவியோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இமேஜை கூட எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே காட்டுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. இது எப்படி நடந்திருக்க முடியும்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோமா? ஈவன் நம்ம ரெஸ்ட் ரூம்ல கூட நம்ம கட்டு போட்டுட்டு தானே வந்தோம். இந்த மந்திர கட்டை எந்த ஆன்மாவாலையுமே உடைக்கவே முடியாதே, இது எப்படி உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது சாவி என்ன சொல்லியிருந்திருக்காருனா, இது எல்லாத்துக்கும் காரணம் கிரீஷ் தான். அந்த கிரீஷ் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அவன் தான் அந்த மந்திர கட்டத்தை உடைச்சிருப்பானா? அதை உடைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி நாலேஜ் இருக்குமா? இப்படிலாம் சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சாபி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபாரின்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, மந்திரக்கட்டை ஆவிகளால் உடைக்க முடியுமா? அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மறுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்மாக்களால் அந்த கட்டை மீறவே முடியாது, அவங்களால வரவே முடியாது. நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. லக்ஷ்மி வந்து திருப்பி கால் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த 3 பேரையுமே பயங்கரமாக கெட்ட வார்த்தையிலலாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, காசை வாங்கிட்டு பண்ணிட்டீங்க, எப்படி என் பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாதுன்னு உங்களை காண்டாக்ட் பண்ணேன், நீங்கள் எங்களையே ஏமாத்துறீங்களா? உங்கள் மேலே எப்படி என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும் தெரியுமா? நீங்கள் ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்காம என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நீங்கள் உடனே கிளம்பி என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த ஆன்மாவெல்லாம் நீங்கள் விரட்டி தான் விடணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. இவங்க ப்ராப்பர் க்ளோஷர் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சாபி என்ன சொல்கிறாருன்னா, சரி மேடம் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மும்பை ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருக்கு, பயங்கரமான மழை, வெள்ளம் ஓடுது. இவங்க டீம் மெம்பர்ஸ் நினைச்சாலுமே கூட அந்த ஸ்டுடியோவுக்கு போக முடியாது. அதனால இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மட்டும்தான் நாங்கள் அன்றைக்கி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கட்டு போட்டோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போ நீங்கள் அமானுஷ்யமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இந்த ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, பாதி அளவு ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கீங்களா, டாப் ஃப்ளோரில் பாதி அளவு தான் ரெனோவேட் பண்ணுறாங்க, பாக்கி பாதி அந்த பழைய ஸ்டுடியோ செட்டப் அப்படியே தான் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே எனக்கு ஃபோட்டோஸாக எடுத்து தரையில் இருந்த, வாலில் இருந்த, ஃப்ளோரு, சீலிங்கு, அந்த டோரு, ஆப்ஜெக்டு எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ரூமையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபி லக்ஷ்மி கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ மழை பெய்து உங்களால் வர முடியாது, இந்த அளவுக்காவது இவங்க பண்ணுறாங்களே, இப்போ இவங்க அப்படி ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் அவங்கள வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து எல்லா ஃபோட்டோஸையுமே கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி டாப் ஃப்ளோரும் சரி சாபி டீம் கேட்ட மாதிரியே ஒவ்வொரு இடத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஒரு 1 ஹவரில் மெயிலுக்கு அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கிளியர் இமேஜஸ், ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ். இந்த இமேஜஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 3 பேருமே அவங்களோட லேப்டாப்பில் உட்காந்து நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நம்ம விட்டுருப்போம், எப்படி ஆன்மாக்கள் திருப்பி இங்கே வருது அப்படின்னா அதுக்கான சான்ஸ் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்க்குறாங்க. அதுலேயும் பூஜாவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து இப்படி திரும்பி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால பூஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஒரு சைக்கிக்காக இருந்து அந்த S3 ரூமில் இருந்த ஆன்மா வந்து போயிடுச்சு, நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது, அந்த பொண்ணோட ஆன்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது, நம்மக்கிட்ட வெளியே சொல்கிறதுக்கு அதுக்கு பிடிக்கல, அதனால அதை நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணாமல் போயிடுச்சு, இந்த இடத்துல ஆன்மாக்களே இல்லை அப்படின்னு சொன்னது பூஜா தான். அதனால பூஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம சொன்னதுனால தான் அங்கே மந்திர கட்டு போட்டாங்க, ஒருவேளை நம்ம தப்பாக சொல்லிட்டோமா, நம்மளை மீறி அங்கே விதான ஆன்மாக்கள் இருந்திருக்குமா, இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா இமேஜஸையுமே அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பூஜா என்ன பண்ணுறாங்க, சில இமேஜஸை மட்டும் எடுத்து பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதை டேபிள் மேலே வச்சு அந்த பெரிய இமேஜில் சில பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி வைக்கிறாங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு சாவியும் சர்பஜித் 2 பேரையுமே கூப்பிட்டு இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, ஒன்றும் தெரியல. சாபி என்ன சொல்கிறாரா, எனக்கு தெரியலையே, அவங்க அனுப்பின ஒரு படத்துல இருந்து இது ஒரு டாப் ஃப்ளோர் இமேஜின் மட்டும்தான் தெரியுது, அதில் நீ அங்கங்கே இங்கே வட்டம் போட்டு வச்சுருக்க, இவ்வளோதான் எனக்கு தெரியுது, எனக்கு வேறு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாபி சொல்லிடுறாரு. இப்போ பூஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இமேஜ், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்தோட படம் தான் இது,
இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த பர்டிகுலர் ஸ்பாட் எல்லாத்துலேயுமே நான் ஹியூமன் செல்ஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சாவிக்கும் சாவியாவுக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஹியூமன் செல்ஸா, நீ என்ன சொல்கிற அப்படின்போது, ஆமாம், இந்த இடத்துலலாம் சில இரத்த துளிகளையும் காண்டம்ஸையும் நான் பார்க்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் சீல் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிட் சேல். ஆனால் இப்போ அமானுஷங்கள் நடக்கிறது எல்லாமே அந்த டாப் ஃப்ளோரில் தான். லக்ஷ்மி வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. டாப் ஃப்ளோரில் ரெனோவேட் பண்ணாமல் இருக்கிற அந்த பாதி ஏரியாவில் இருக்கிற ஸ்டுடியோவில் தான் நாள் நைட்டு அந்த பர்சனுக்கு வந்து கன்னத்தில் ஆன்மா அரைஞ்சிச்சு. அந்த பர்சன் அன்றைக்கி அந்த டாப் ஃப்ளோரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆன்மாவோட நடமாட்டமும் டாப் ஃப்ளோரில் தான் இருக்கு. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. லக்ஷ்மியே சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை அவங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவங்களாம் நைட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி வந்த பொண்ணும், இல்லை பெட்டர் சான்ஸ் கிடைக்கணும், இப்போ நம்ம ஒரு குரூப்பில் தான் இருக்கோம், ஒரு ஹீரோயினாக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ, இல்லை இந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண ஒரு லேடியாக இருந்திருக்கலாம், அவங்களுடைய ப்ரமோஷனுக்காகவோ கூட சில தவறுகளை செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க விரும்பியோ விரும்பாமலையோ அந்த ஸ்டுடியோவில் இருக்க ஆண்களால் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து கிரீஷ்க்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி விக்டிமான ஒரு லேடியோடைய சோல் தான் அங்கே இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டுடியோவில் இறந்து போகலை. அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு காரணத்தால் எங்கேயோ இறந்து போயிட்டான். அந்த பொண்ணோட ஆன்மாவுமே அவளோட செயலை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அதனால தான் அவளுமே விருப்பப்பட்டு தான், காசுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணுமே இந்த தப்பு பண்ணிட்டான். ஆனால் ஆன்மாவாக ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆன்மா தன்னை பற்றி தானே ரொம்ப வந்து வருத்தப்படுது. அதனால தான் நம்மக்கிட்ட இது எல்லா விஷயத்தையுமே அது அன்னைக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஃபோட்டோஸ், இந்த இமேஜஸை பார்க்கும்போது அந்த பொண்ணோட சாபம், அந்த பொண்ணு வந்து தன்னை பயன்படுத்திக்கிட்டவங்க மேலே விட்ட சாபங்களாகட்டும், அந்த கண்ணீர் வேதனை எல்லாமே எனக்கு நல்லா கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்போ அந்த டாப் ஃப்ளோரில் இருந்துட்டு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களையெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு பூஜா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மற்ற 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. பொண்ணோட சோல் வந்து அன்றைக்கே நம்மகிட்ட அதை சொல்லியிருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு மாதிரி அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சாட்சியமாக எடுத்துகிட்டு போலீஸ்க்கு போய் சொல்ல முடியாது. இதை போயிட்டு லக்ஷ்மி கிட்டேயும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி கிரீஷ் இருக்காரு. கிரீஷ்க்கு தெரியாமல் இது நடக்க முடியாது. ஏன்னா கிரீஷ் தான் ஓனருக்கு தெரியாமல் எப்படி ஆஃபீஸில் நடக்க முடியும்? ஆனால் கிரீஷை பற்றி இப்படி ஒரு அக்யூசேஷனை லக்ஷ்மி கிட்ட இவங்க வைக்கிறாங்க அப்படின்னா இது லக்ஷ்மி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அப்படியே இதை இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு எதிராக திருப்பிடுவாங்க. எங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு பேயை விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் விரட்டவே இல்லை, நாங்கள் ஏன் கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் மேலே தப்பாக நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி இந்த கேஸையே திருப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே பயப்படுறாங்க. இதை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்டையும் போக முடியாது. நாங்கள் இதெல்லாம் தான் இந்த கேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்டேயும் போய் சொல்ல முடியாது. இப்போ 3 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாபி அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வாங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு போனால் நான் அதை பார்த்துக்கிறேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே அந்த ஸ்டுடியோவுக்கு போயிடுறாங்க. போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மியை பார்த்துட்டு சாபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து கிரீஷை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. கிரீஷையா அப்படின்றாங்க. அப்போ சாபி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்க மேடம், நாங்கள் ஸ்பிரிட் சீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் திருப்பி ஆன்மாக்கள் வந்துருச்சு, உங்களை அட்டாக் பண்ணுச்சு, உங்கள் எம்ப்ளாயை வந்து அட்டாக் பண்ணுச்சு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அது பொய். நீங்கள் டாப் ஃப்ளோரில் நீங்கள் ரெனோவேட் பண்ணாமல் வச்சுருக்க இடத்துல இருக்க ஒரு ஸ்டுடியோ ரூமில் தானே உங்கள் எம்ப்ளாயை ஆன்மா அட்டாக் பண்ணுச்சு. நீங்கள் ஏன் திருப்பி ஆன்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருச்சுன்னு எங்ககிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சாபி கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கும்போது லக்ஷ்மிக்கு எப்படி உங்களுக்கு அந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பிரிட் சீல் பண்ணதை வந்து முழு பில்டிங்க்கும் நினச்சிக்கிட்டேன் நான், அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி டாப் ஃப்ளோரும் சரி நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை, முழுசாக கூட சுற்றி பார்க்கல. நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மட்டும்தான் நீங்கள் சுற்றி காட்டினீங்க, அதுவும் அந்த S3 ரூமில் தான் ஆன்மா இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டினோம்.
சரி, இட்ஸ் ஓகே மேடம், நாங்கள் வந்து கிரீஷ் கிட்ட பேசிக்கிறோம், நீங்கள் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, கிரீஷ் வந்து டாப் ஃப்ளோரில் தான் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போய் பார்த்தா கிரீஷ் இருக்காரு. அவருக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூமில் எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை பார்த்த உடனே கிரீஷ் வந்து சிரிக்கிறாரு. ஓ, லக்ஷ்மி கூப்பிட்டாங்களா, ஓகே, நீங்கள் எப்போ திருப்பி வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த டீம் மெம்பர்ஸ் 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னும், தனியாவா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃப்ளோர்லேயே இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கிரீஷ் வந்து பேசுகிறாரு. சொல்லுங்க, என்ன பேசணும் தனியான்னு சொன்னீங்களே அப்படின்னும் போது பூஜா அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த பெரிய இமேஜ் அதை வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஃப்ளோரில் தான் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஃபோட்டோ கேட்டு அனுப்புனீங்கல்ல, அதனால தான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் இடம்லாம் உங்களுக்கு தெரியுதா, இது என்ன இடம் தெரியுதா அப்படின்னு. அவருக்கு அப்படி கேட்கும்போதே ஒரு மாதிரி அவர் ஃபேஸ் மாறுறத மற்ற 2 பேருமே நல்லா நோட் பண்ணுறாங்க. இப்போ பூஜா வந்து அவங்க சைக்கிக் ரீடிங்கில் என்னென்னலாம் தெரிய வந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க கிரீஷ், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஆஃபீஸில் இப்படி நடந்திருக்க முடியாது. நீங்களோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஏதோ ஒரு நபரோ அந்த பொண்ணை ஃபிசிக்கலாகவும் செக்ஷுவலாகவும் நீங்கள் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இங்கே நடக்கிற அவ்வளோ விஷயத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பூஜை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கிரீஷ்க்கு அப்படி பயத்தில் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அந்நேரத்தில் அவர் என்ன கத்துறாருன்னா, நீங்களாம் அப்படியெல்லாம் உளறிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீங்கள் சொல்கிறதுக்கு, உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் சொல்லாதீங்க, உடனே ஆஃபீஸை விட்டு என் ஸ்டுடியோ விட்டு உடனே வெளியே போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அப்படி அவர் கோமா கத்தும்போது சர்பி வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ விஷயங்களையுமே இங்கே இருக்கிற அந்த பொண்ணோட ஆன்மா தான் எங்ககிட்ட சொல்லுச்சு, நீங்களுமே அந்த ஆன்மாவால் பாதிக்கப்பட்டதுனால தானே எங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்க, இப்போ எப்படி உங்களால் அப்படிலாம் மறுத்து பேச முடியுது, நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்னோட கடைசி வார்னிங் இதுதான், இன்னொரு தடவை இந்த ஆஃபீஸில் வேற எந்த பொண்ணுக்குமே எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டுடியோவில் இருக்கிற அந்த பொண்ணோட ஆன்மா என்கிட்ட அடுத்த 5வது நிமிஷம் வந்து எல்லா விஷயத்தையுமே கன்வே பண்ணிடும் அப்படின்னு சர்பஜித் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கிரீஷ் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக நின்றுட்டே இருந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, உண்மையிலேயே ஆன்மாக்கள் வந்து உங்ககிட்ட பேசுதா, உங்ககிட்ட உண்மையிலேயே அதெல்லாம் சொல்லிடுமா, அது இன்னும் இந்த ஸ்டுடியோ விட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சர்பி அதுக்கு நீங்கள் சொன்ன இந்த பதிலே தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டுடியோவில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்களும் ஒரு காரணம் தான் அப்படின்னு. இப்போ எங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சு எங்ககிட்ட போலீஸ்கிட்ட போக முடியாது, ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து இங்கே இருக்க அந்த பொண்ணோட ஆன்மா எங்ககிட்ட சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட போயிடுவோம், அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ஸ்டுடியோ விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சாவியை வந்து கேட்குறாரு சர்பஜித் கிட்ட, நானும் பூஜா 2 பேருமே சைக்கிக் பர்சன்ஸ் தான், ஆனால் எங்களுக்கு கூட அந்த எபிலிட்டி இல்லைப்பா, எங்களாலேயும் ஆன்மாக்கள் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பேச முடியாது, நீ என்ன சொல்கிற, உண்மையிலேயே அந்த பொண்ணோட ஆன்மா வந்து சொல்லிடும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சர்பி என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம போன மாதம் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த பொண்ணோட ஆன்மா வந்து நம்மக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லியிருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் இந்த இடத்த வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து சீல் பண்ணாமல் கூட நம்ம வாங்கின காசு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்போ அந்த பொண்ணு வந்து மட்டும் எதுவுமே சொல்லலை, அவளுமே விரும்பி சில தப்பை செஞ்சிட்டதுனால ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த ஆன்மா இருந்ததுனால சொல்லலையோ என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த ஸ்டுடியோவில் வேறு எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது, அதனால தான் நான் கிரீஷ் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கேன், அவன் இப்போ பயப்படுறால, கண்டிப்பாக இனி எந்த பொண்ணுக்கும் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. சர்பஜித்தும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. அந்த பொண்ணை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமே அந்த ஸ்டுடியோன்னு இல்லை, எந்த இடத்துலையுமே எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது.